எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் உங்களால் அதில் முழு கவனம் செலுத்த முடியவில்லையா? அது காதலிப்பதாக இருக்கலாம், புத்தகம் படிப்பதாக இருக்கலாம், உடற்பயிற்சியாக இருக்கலாம், சமையல் செய்வதாக இருக்கலாம். ஒவ்வொரு வேலையில் இறங்கும் போதும் ஏன் உங்களால் முழு ஈடுபாட்டோடு அந்த வேலையில் மூழ்கி இருக்க முடியவில்லை? ஒரு அழகான ஜென் கதை மூலமா இந்த வீடியோல ஓஷோ என்ன சொல்ல முயற்சி செய்கிறார்? ஒரு ஜென் கதை. பேரரசர் ஒருவருக்கு மடாலயங்களுக்குள் வாழும் மனிதர்கள் என்னதான் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாக இருந்தது. எனவே தனது அவையில் இருப்பவர்களிடம் மிக பிரபலமான மாஸ்டர் யார் என்று கேட்டார். பிறகு அந்த காலகட்டத்தில் பிரபலமான மாஸ்டர் நான் இன் என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய மடத்திற்கு சென்றார். மடாலயத்திற்குள்ளே நுழைந்ததும் ஒரு மனிதர் அங்கே விறகு வெட்டி கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த மனிதரிடம், இந்த மடம் மிக பெரியதாக இருக்கிறது, மாஸ்டர் நான் இன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். விறகு வெட்டி கொண்டிருந்த மனிதர் கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் யோசித்து பார்த்துவிட்டு, தற்சமயம் நீங்கள் அவரை பார்க்க முடியாது என்று பதில் சொன்னார். அரசர் அந்த மனிதரிடம், ஏன் இப்போது பார்க்க முடியாது? நான் பேரரசர் என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டார். அதற்கு அவர், அது தேவையில்லாதது, யாராக இருந்தாலும் அது உங்களுடைய வேலை. ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன், தற்சமயம் நீங்கள் அவரை பார்க்க முடியாது என்றார். அரசர் அவரிடம், அவர் வெளியே சென்றிருக்கிறாரா, இல்லை உள்ளேதான் இருக்கிறாரா? எதுவும் வேலையாக இருக்கிறாரா? ஏதாவது விழா நடந்து கொண்டிருக்கிறதா? அல்லது தனிமையில் தியானத்தில் இருக்கிறாரா? என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு அந்த விறகு வெட்டி கொண்டிருந்தவர், தற்சமயம் அவர் உங்கள் முன்னால் விறகு வெட்டி கொண்டிருக்கிறார். விறகு வெட்டும் போது நான் வெறும் விறகு வெட்டுபவன் மட்டும்தான், நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று பதில் சொன்னார். பேரரசன், இந்த மனிதன் பைத்தியமாக இருக்க வேண்டும், மாஸ்டர் நானின் விறகு வெட்டுகிறாரா என்று நினைத்தார். எனவே அவரை கடந்து நடந்து சென்றார். நானின் மீண்டும் தனது வேலையை தொடர்ந்தார். பனி காலம் அருகாமையில் இருந்தது. விறகுகளை சேகரித்து அடுக்கி வைக்க வேண்டும். பேரரசர் வேண்டுமானால் காத்திருக்கலாம், ஆனால் பனிகாலம் காத்திருக்குமா? அரசர் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் காத்திருந்தார். பிறகு பின்வாசல் வழியாக மாஸ்டர் நானின் தன்னுடைய மாஸ்டர் உடையை அணிந்து கொண்டு உள்ளே வந்தார். மாஸ்டர் பார்ப்பதற்கு முதலில் சந்தித்த விறகு வெட்டி போல் இருந்தார். இருந்தாலும் அரசர் தலை வணங்கினார். மாஸ்டர் வந்து உட்கார்ந்து அரசரிடம், எதற்கு இவ்வளவு சிரமம் எடுத்து இங்கே வந்தீர்கள் என்று கேட்டார். அரசர் அதற்கு, கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது உங்களிடம், அதை பிறகு கேட்டுக்கொள்ளலாம். முதலில் நான் தெரிந்து கொள்ள விரும்புவது, விறகு வெட்டியும் நீங்களும் ஒரே நபர்தானே என்று கேட்டார். அதற்கு மாஸ்டர், இப்போது நான் மாஸ்டர் நானின், நான் அதே மனிதன் அல்ல. The total configuration has changed. இங்கே இப்போது நான் மாஸ்டர் நானினாக உட்கார்ந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு சீடர் போல தாழ்ச்சியோடு கேட்பதால் சொல்கிறேன். ஆமாம், என்னை போலவே இருப்பவர்தான் விறகு வெட்டி கொண்டிருந்தார். ஆனால் அவர் விறகு வெட்டி உட்கட்டர், அவருடைய பெயரும் நானின் தான் என்று பதில் சொன்னார். அரசனுக்கு மிகவும் குழப்பமாக இருந்ததால் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காமலேயே அரண்மனைக்கு திரும்பி சென்றார். அரசவைக்கு சென்றவுடன் அவருடைய ஆலோசகர்கள் அரசனிடம் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அரசன் அவர்களிடம், என்ன நடந்ததா, அதை மறப்பதுதான் நல்லது. இந்த மாஸ்டர் நானின் ஒரு முழு பைத்தியக்காரராக இருப்பார் போல. அவர், நான் அங்கே சென்ற போது மரம் வெட்டி கொண்டிருந்தார். என்னிடம் மாஸ்டர் நானின் தற்சமயம் இல்லை என்று சொன்னார். பிறகு அதே மனிதரே மாஸ்டரின் உடையை அணிந்து கொண்டு என்னிடம் வந்தார். நான் அவரிடம், உங்களை மாதிரியே ஒருவர் விறகு வெட்டி கொண்டிருந்தாரே என்று கேட்டேன். அவர் அதற்கு, ஆமாம், என்னை போல் இருப்பவர் தான் விறகு வெட்டி கொண்டிருந்தார்.
அவர் விறகு வெட்டி, நான் மாஸ்டர் என்று என்னிடம் பதில் சொன்னார் என்று தனது ஆலோசகர்களிடம் நடந்த சம்பவங்களை பற்றி சொன்னார். அரசவையில் இருந்த ஆலோசகரில் ஒருவர் அரசனிடம், மாஸ்டர் என்ன சொல்ல முயற்சி செய்கிறார் என்பதில் மிக முக்கியமான விஷயத்தை தவறவிட்டு விட்டீர்கள். You have missed the important point. அதாவது விறகு வெட்டும் போது அவர் அதில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுகிறார். அப்போது அவர் மாஸ்டர் நானின் என்பது துளி கூட இருக்காது. அவர் ஒரு விறகு வெட்டுபவர் மட்டுமே. ஜென் மொழியை புரிய வைப்பது சிறிது கடினம்தான். நானின் சொல்வதை அப்படியே புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் இப்போது முழுவதுமாக விறகு வெட்டுவதில் ஈடுபாட்டோடு இருக்கிறார். மாஸ்டராக வரும்போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் a different configuration. சோ உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு செயல்கள் செய்யும் போது நீங்கள் வேறொரு நபர் என்று விளக்கம் அளித்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.